நம்ம கண்டிச்செடுத்துக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்தாவியானவரே நம்ம கண்டிச்செடுத்துக்கிறோம். சுவாமி நன்றாக இயேசுவே சொல்றோம் கண்டிச்செடுத்துக்கிறோம். நன்றே நீங்க யார் வந்தாலும் வரட்டாலும் அந்த லைஃப்ல நடக்கும் நீங்க விரும்புறீங்க. அதுபடியே இயேசப்பா இன்னைக்கு ஆயிஷா கொண்டதுக்காக நன்றி. தொடர்ந்து கூட இயேசப்பா இந்த உள்ளூர்ல பிள்ளைங்க வரவிடாமல் இப்படி போராடுகிற எத்தனை பேர் எல்லா பிள்ளைங்க எரிந்து போகட்டும். பிள்ளைங்களை அழைச்சிட்டு வாங்க. இங்கே நிறைய பிள்ளைங்க வந்தாங்க சுவாமி இந்த உள்ளூர் பிள்ளைங்க அன்றை மறுபடியும் அவங்க அழைச்சிட்டு வாங்க. சீதருக்கு போகும்போது அங்கே 15 பிள்ளைங்க கிட்ட வராங்க. அதுக்கு முன்னாடி சுட்டு கிருப்பை அதுக்கு நமக்கு நன்றி செலுத்தணும். எனக்கே நான் கூட போகல. எங்கள் அம்மா அப்பா தான் நேற்று போன வர போனாங்க. அது உங்களுடைய சுத்த கிருபை தான் சுவாமி. அதே போல் இங்கேயும் கூட கட்டாவே கீழே அழைச்சிட்டு வாங்க. ஏசப்பா அன்றாக இயேசு கேள்வி எப்படி நடக்குது எங்களுக்கு படிக்கிறது நடந்துச்சு நேசம் போட்டிக்கூடாது ஜாலியாக போகிறதுக்கு கதைங்க கூட செய்யும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லாருக்கும் ஜாலியாக போகிறதுக்கு கத்தாவே நீர் அனுக்கிறங்க பாராட்டவே பிடிச்சிருக்கு. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஏசப்பா எங்கள் சமைச்சு காமெஞ்சு அமைச்சு பதில் கொடுத்தீங்க. ஏசப்பா யாரும் கவனிச்சாங்க கவனிச்சு கத்தர் கவனிக்கவே அதுக்காக மக்களாங்க. ஏசப்பா ஆசிரியங்க வளர்ச்சி உங்கள் நாம மாத்திரம் எங்களுக்கு ஏசப்பா வம்சத்தை நிறைவேற்றி பார்த்து நன்றாக இயேசுவே ஏசப்பா அது மாத்திரம் இல்லை தொடர்ந்து நாங்கள் பாடம் நடத்தணும் எல்லா காரியங்கள் கத்தை மேற்பட்டு ஆசிரிக்கிறாங்க. பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிள்ளாவே ஆமென். ஆமென். சரி இது வரைக்கும் யாரோட கதையை பார்த்துட்டு இருக்கோம்? யார் கதையை பார்த்துட்டு வந்துருக்கோம்? வெரி குட் கரெக்டா சொன்னீங்க. யாக்கோபுடைய கதையை பார்த்துருக்கோம். இப்போ யாக்கோபுக்கு யார் பிறந்தான்னு சொன்னோம்? பிள்ளைங்கெல்லாம் பிறந்தாச்சு. அந்த கதையோட நம்ம என்ன பண்ணோம்? முடிச்சோம். யாக்கோபு நஷ்டத்துக்கு தான் அவங்க மாமா கிட்ட என்ன பண்ணாரு? வேலை செஞ்சாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? நைட்டோ நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் அவர்கிட்ட பேசினால அவர் இங்கே இருக்கிற மாதிரி பிளான் நினைச்சாரு. ஆண்டவர் யாக்கோபு கிட்ட பேசினால யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? கிளம்பணும் பிளான் பண்ணிட்டாரு. கிளம்பணும் யார்ட்டையுமே சொல்லாம மாமனாட்ட சொல்லாம ஏன்னா மாமனா விட மாட்டாரு பார்த்தீங்களா? அதனால மாமனாட்ட சொல்லாம யார்ட்டையுமே சொல்லாம நைட்டா நம்ம மாதிரி கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது காலையில விடிஞ்சு பார்த்தா லாபானுக்கு தெரிஞ்சிருது. எது தெரிஞ்சிருது? காணும்னு சொல்லி தெரிஞ்சிருது. உடனே இவன் வேக வேகமா துரத்திக்கிட்டு வராரு. துரத்திட்டு வந்தா என்ன நடக்கும்? தெரிஞ்சது மட்டும் இல்ல தெரிஞ்சாலும் கூட யாக்கோபு என்ன பண்ணல போய் சண்டை போட போல எதுவும் பண்ணல. அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏசப்பா யாக்கோபுக்காக என்ன பண்ணாரு? பேசினாரு. என்னன்னு பேசினாரு? அவன் என் பிள்ளை நீ அவனுக்கு விரோதமா எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசினாரு? ஜாய்சன் பேசினாரு. ஆமா யார் பேசினா? கத்தர் பேசினார். சரியா? கத்தர் பேசின உடனே அங்க என்ன நடந்துச்சு? இப்ப வந்து யாக்கோபு கிட்ட யார் நம்மால் கேட்காரு லாபான் என்னன்னு கேட்க நீ அப்பா நம்ம சொல்லாம வந்தேன் உனக்கு விரோதமா நான் வந்து எதனாலும் தீங்கு செய்யலாம். ஆனாலும் உன் தகப்பனுடைய தேவன் என்ன பண்ணல உனக்கு விரோதமான தீங்க செய்ய விடல அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு என்ன பண்ண எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நீ வந்து என்னோட மகளுக்கு என்ன துரோகம் பண்ணக்கூடாது வேற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க உடன்படிக்கை நடக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ராகேலக்க என்ன பண்ணிருப்பாங்க? நைட்டோட நைட்டை கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க தகப்பனுடைய சிலை ஒன்றை என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஒருத்தரே செக் பண்ண வருவோம் சொல்லுவான் நான் திருடிதான் வந்தேன் நான் அப்படியே திருட்டு அப்படியே நைட்டோட நைட்டை கிளம்புங்க என் சுருத்தை காணுன்னு நீ என்ன செக் பண்ணி யார்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவோம். மகதான் இவன் நேசிக்கிற மணி இருந்து இருந்துருக்கும். அதுல கீழே வந்து வச்சு உட்காந்துக்கிடுவான். உட்காந்து அந்த குதிரை விட்டு இறங்காம உட்காந்துருவான். உடனே அப்பா தேடுவார் எப்போ வாங்குவார் எல்லாம் நல்லா காணும். உடனே அவ்வளோ பயமா இருக்கும். அப்பா வந்துருவார். உடனே அப்பா இருந்தாலும் வச்சிருக்கு அப்பா நான் தூரமா இருக்குது அதனால இறங்கக்கூடாதுன்னு அப்படியாமா சரிமானுவான். ஆனால் உள்ள என்ன இருக்கும்? சுருவத்தில் மட்டும் உட்காந்துருப்பான். அப்படியே அப்பா காணும் தப்பிச்சு காணும். அப்படியே நீங்க வந்து கலந்துட்டு போயிட்டா நினைச்சிங்க திருடிட்டு போயிட்டா நினைச்சிங்க யாருமே இல்லைன்னு கடைசியில அதுக்கப்புறம் உடன்படிக்கை நடந்து அவங்க அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? அப்பா சந்தோஷமா சமாதானத்தோட தெரிஞ்சு போயிப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இங்க ஊர் நெருங்க நம்ம ஆளுக்கு வயிற்றுக்குள்ள கடப்படங்க. ஏன் யாருக்கா ஊர்ல ஏசா இருக்காரு? ஐயோ ஆமா ஐயோ அவன் என்ன போனா கொலை பண்ணிடுவானே என் பிள்ளைல என் மனைவிய நான் நேசிக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவருக்குள்ள வந்துருது. ஆனாலும் கூட அதனால என்ன பண்ற நம்ம யாக்கோபு ஏசப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் அக்கறைப்படுத்திக்கிட்டு யாக்கோபு கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கலாம். என்ன விஷயம் ஜாய்சன்? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி அவ்வளவுத்தையுமே அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆனாலும் அந்த பிரச்சனையே அவர் மண்டையில வச்சு சுமக்காம மனைவி பிள்ளைங்க அது இது எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு என்ன தெரியுமா செஞ்சு அவருக்கும் வேலை வந்திருக்கும். அத்தனை மிருகங்கள் அத்தனை பிள்ளைங்க எல்லாருமே பிரயாணம் வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவ்வளோத்தையுமே அவ்வளோ பேடனையும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு யாரோட பேசினாரா? ஆற்றை கடந்து போய் யாரோட பேசினாரு? அவரோட என்ன போராடி ஜெபிச்சாராம். சரி அது மட்டும் இல்ல அப்படி ஜெபிக்கும் போது யார் வந்தா? ஏசப்பா வந்தாரு. வந்தது மாத்திரம் இல்லாம அங்க ஒரு விஷயம் நடக்கும், ஒரு சினாரியோ நடக்கும். அதனால அவர் ஆக்சிடென்ட் எல்லாம் என்ன ஆயிரும்? நான் விடிய போகுது நான் போகணும்னு சொல்லும் போது அம்மா யாக்கோபு என்ன சொல்லிடுவாரு? நீ என்ன ஆசீர்வதிக்க போக விடே அப்படின்னு சொல்றாரு. ஆசீர்வதிச்சு அவரோட என்ன சொல்றாரு? நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி அவன் பேர் இனிமே இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு? ஏசப்பா சொல்ல யாக்கோபு என்ன அனுப்புறாரு? வெகுமதிகளை யாருக்கு அனுப்புறாரு? ஏசாக்கு அனுப்பி விடுறாரு. இப்படி அனுப்பி விடுவாரு சொல்ல போறாங்க பாருங்க. இப்ப அவங்க அவர் ரொம்ப அதாவது கூச்சப்படுற அசிங்கமான வர்க்கமான நிலையாலையும் அவருடைய பிள்ளைங்களையும்
வேலைக்காரி அவளுடைய வேலைக்காரியும் அவங்களுடைய பிள்ளைகளையும் ஆமா. அதே மாதிரி அவங்க ரொம்ப லவ் பண்ணக்கூடிய இந்த ராகேல வந்து கடைசியா நிக்க விட்டுட்டு விட்டு அவங்க பிள்ளைகளை நிக்க விட்டு அது அப்படி அணி ஒதுத்து போவாங்க. அதாவது அவன் ஃபர்ஸ்ட் எதிராளி ஏசா ஃபர்ஸ்ட் தாக்குனா வேலைக்காரி பிள்ளைங்க போயிடலாம். அடுத்து நம்ம என்ன சொன்னோம், லேயால் போயிருவா. லேயால் போயிடலாம். அடுத்து வேலைக்காரி பிள்ளைங்க போய் அடுத்து ராகேல் போயிடும். அப்போ நம்ம ராகேல் கூட பழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நேசிச்ச மனைவியை கடைசி வச்சிருக்கோம். அவங்களுடைய பிள்ளைங்களையும் மனைவியும் அப்படி அணிவகுத்து அனுப்பினா அவன் பரிசு பொருள் கொடுத்து விட்டான். நிறைய மிருகங்கள் அதெல்லாம் பரிசு பண்ணனுக்கு அனுப்பி அனுப்பூல அவன் அண்ணன் சொல்லிட்டாரு எதுக்குப்பா எனக்கு நல்ல வசதி இருக்கு சொத்து சுகம் இருக்குது ஆனால் இந்த பரிசு இல்லைன்னா நான் சந்தோஷமா தர வாங்கி. அங்க பார்த்து நம்ம பாத்தீங்கன்னா அண்ணன் நம்ம ஏசா ஆப்போசிட்டா மாறிட்டாரு. வந்து எப்படிப்பட்டவரா இருந்தாரு, ரொம்ப மோசமானவரா கொடூரக்காரரா இப்படிதான் இருந்தாரு. ஆனா இங்க பார்த்தா யாக்கோபுக்காக இங்கேயும் யார் தான் பேசினா, இங்க யார் தான் பேசுறது, ஏசப்பா தான். லாபான் மனசை மாத்துறது ஏசப்பா தான், ஏசா மனசை மாத்துனது ஏசப்பா தான். இங்க வந்து என்ன சமரசமா 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரே அழுக, ஒரே என்ன சொல்றது பாசம் மலர்களாம் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண நீ வாப்பா அப்படின்னு சொல்லி வெகுமதிகள்லாம் கொடுத்தோன்னே இல்ல நானே நல்லதா இருக்கேன் எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க வாங்கிடுவாங்க. அப்புறம் நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க உடனே வீட்டுக்கெல்லாம் என்ன பண்றாங்க போறாங்க. இதோட இந்த கதை முடிவருகிறது. இன்னொரு கதையோட அடுத்த வாரம் உங்களை சிங்கத்துறையில வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் பாய். கை காட்டுங்க, இல்லை பாய் சொல்லுங்க.